போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? போராட்டங்கள்னா என்ன? என்ன சிஸ்டர் நீங்க போராட்டங்கள்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன? அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வருதா? உங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள் அடிக்கடி வருது. கணவன் மனைவிக்குள்ள எதற்கெடுத்தாலும் சண்டை. நான் என்ன பேசினாலும் என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஹஸ்பண்ட் சொல்லலாம், என் மனைவி கிட்ட நான் நல்ல விஷயத்துக்காக தான் நான் பேசினேன். ஆனா அது ஒரு தப்பான ஒரு மீனிங்ல போய் எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை, ஒரே போராட்டமா இருக்கு. பண பிரச்சனையா காணப்படுது. நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை நான் ஸ்டார்ட் பண்ணவும் செய்றேன். ஆனா அதுல எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம நான் என்ன செஞ்சாலும் அந்த குறுகின நிலைமையோட நான் காணப்படுறேன். எனக்கு சத்ரு போராட்டம் மாதிரி தெரியுது. என் குடும்பத்திலயும் சந்தோஷம் இல்ல, என் இருதயத்திலயும் சந்தோஷம் இல்ல. பர்சனலாவும் நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிப்பட்ட நபராக நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். கர்த்தர் இந்த வீடியோ மூலமா உங்களோடு கூட பேச சித்தமா இருக்கிறார். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கர்த்தர் நிச்சயமா எங்களோடு கூட பேசுவார். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிசாசானவனை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையான வேத வசனத்தை கொண்டு நம்ம எப்படி பிசாசை நம்ம அழிக்கலாம், இந்த பிசாசு போராட்டத்துல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விசேஷமா இந்த நாள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல தான் அதிகமா பிரச்சனை வருது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைய முடியாதபடி சில நிறைய பிரச்சனைகள், பிரிவினைகள், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, செப்பரேட்டடா இருக்காங்க. இதனால குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பங்கிற அமைப்பை உருவாக்குறதுக்கு ஆண்டவர், அதாவது ஆதாமுக்கு ஏற்ற துணையை தான் தேவன் உருவாக்கினார். அந்த ஏற்ற துணை இணைஞ்சு சந்தோஷமா இருக்கதான் நம்மள என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆண்டவர் உருவாக்குனார். அப்ப இந்த நாள்ல இந்த ஃபேமிலிங்கிற விஷயம் உடைக்கப்பட்டாதான் மனுஷன் சிதறி போவான். சிதறி போனா நம்ம ஈஸியா அதாவது கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், அதாவது பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆட்களை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் இந்த நாட்கள்ல குடும்பத்துலதான் அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நீங்க செய்யற இடத்துல ஒரு தோல்வியை கொண்டு வருகிறான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வல்லமையான ஒரு வேத வசனத்தை கொண்டு நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பிசாசானவன் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். அதாவது பிசாசானவன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட குடும்ப சூழ்நிலையை பாருங்க, ஒரே போராட்டம் பிரச்சனையா இருக்கா, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா என் இயேசு கிறிஸ்துவோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தான் வந்தாரு. அதனால உன்னை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க. திருடன் அதாவது பிசாசானவன் பாத்தீங்கன்னா இருக்க இடத்துல ஒரே பிரச்சனை, சண்டை, குழப்பம், இந்த மாதிரி கீழ்ப்படிதல் இல்லாம, குழந்தைகள் கீழ்ப்படிதல் இல்லாம, இந்த மாதிரி ஒரு கிரியைகள் எல்லாம் பிசாசானவனோட ஒரு அவன் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா வசனத்தால மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். அப்ப நீங்க இந்த வசனத்தை கண்டிப்பா சொல்லணும். இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்க வந்திருக்காரு. அந்த நித்திய ஜீவன் என் குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் கொடுக்க முடியும். ஆனா பிசாசானவனாகிய நீயோ திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிற தவிர வேற எதுக்கும் நீ வரல, உன்னை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன் அப்படிங்கிற நீங்க வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணலாம். ரெண்டாவதா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிசாசு எப்படி உள்ள வரான் அப்படிங்கறத பாருங்க. பாவம் செய்கிறவன், அதாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ இந்த வசனமும் நீங்க சொல்லணும். பிசாசானவன் யாரால உண்டாருக்கு, அதாவது பாவம் செய்கிற இடத்துலதான் பிசாசு இருக்கும். அப்போ நம்ம சில நாட்கள் நம்ம பாவம் செஞ்சிருப்போம், ஆனா நமக்கு தெரியாது. நம்ம மன்னிப்பு கேட்டு அப்படியே போயிருப்போம். ஆனா தொடர்ந்து நம்மள அறியாமையே செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, விடணும்னு நினைப்பீங்க, விட்டுருவீங்க. ஆனா திரும்பியும் உங்களை அறியாமையே, கான்சியஸ் இல்லாமே சில பாவங்கள் செய்றீங்கன்னா பிசாசனுடைய கிரியைகள் அங்க காணப்படுது அப்படிங்கிறது. அப்போ நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. பாவம் செய்கிற பிசாசனால் உண்டாயிருக்கிறான், ஆனா அவைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய என்னுடைய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். உன்னை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு பிசாசனோட போராட்டம், சத்ரு மந்திரம், இந்த மாதிரி பில்லி சோனியங்கள், செய்வினைகள், இந்த மாதிரி கட்டுல நீங்க காணப்படுறீங்க, உங்களுக்கு பலவீனங்கள் அடிக்கடி வருது, உங்களுக்கே ஃபீல் ஆகும் எனக்கு யாரும் மந்திரம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா நீங்க இந்த வசனத்தை, இயேசுவின் நாமத்தினால் பிசாசே உன்னை துரத்துகிறேன்,
ஒன்று என சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் இயேசு சுவாமி எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதனால உன்னை எல்லாவற்றையும் உன்னை துரத்துறேன் இயேசுவின் நாமத்தினால், எதுவும் என்ன சேதப்படுத்தாது. இப்படிங்கிற வார்த்தையை நீங்க கண்டிப்பா அறிக்கை பண்ணியே ஆகணும். அறிக்கை பண்றதுன்னா என்னன்னா, சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வசனத்தை எப்படியா மனப்பாடம் பண்ணிங்க, இல்லாட்டி ஒரு பேப்பர்ல இதெல்லாம் எழுதி செவுத்துலயோ நீங்க பாக்குற ஃப்ரிட்ஜ்லயோ இதுலயோ ஒட்டி வச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பிசாசு உங்களை நெருங்க முடியாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லலாம். எதிர்த்து நிற்கக்கூடிய நீங்க கூட்டம், உங்களுக்கு பிசாசுனுடைய வல்லமையா என் குடும்பத்துல காணப்படுது, என் குடும்பத்துல ஏதோ டிஃப்ரெண்டா நடக்குது, எப்போதும் போல என் குடும்பத்துல இருக்க நபர்கள் இல்லை அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிற கூட்டம் நாங்க, தேவனுடைய சந்ததி நாங்க, உன்னை எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்துல நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வல்லமையோடு அதிகாரத்தோடு நீங்க இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணுங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிங்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இது நம்மளுக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்கப்பட்டது. இதுல நம்ம என்னன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன எப்படி பிசாசை நம்ம துரத்தணும் அப்படிங்கிற வசனத்தை சொல்லி சொல்லி பண்ணுங்கன்ட்டு, இதுல அட்வைஸா விழித்திருங்க. பிசாசு இரவு நேரங்கள்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருப்பான். அப்போ நீங்க விசேஷமா இரவு நேரத்துல விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பிசாசு போராட்டம் மாதிரி உங்க குடும்பத்துல நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் காணப்பட்டது அப்படின்னா இரவு நேரத்துல நீங்க ஒதுக்கிக்கோங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து இந்த வசனங்கள், ஒரு 4 வசனங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 4 வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க எப்பவுமே இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி வருதோ இந்த வசனத்தை சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் சொல்லுது, நான் உன்னை ஓடி போகிறேன், இயேசுவின் நாமத்துல உன்னை துரத்துறேன். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில பிசாசானவன் கிரியை செய்து கொண்டே தான் இருப்பான். கர்த்தர் நிச்சயமா அது எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய பூரண சந்தோஷத்தையும் பூரண சமாதானத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிசாசின் வல்லமைகளை இந்த வசனங்களை கொண்டு நீங்க மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதே மாதிரி போராட்டத்துல காணப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாட்களும் ஆவிக்குரிய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆர் வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக பிரேயர் பண்றோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய போராட்டங்கள் பாடுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.